குவைத்தில் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்ததில் தமிழர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை அடுத்த அணிகுருந்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் 36 வயது சந்தான செல்வம். இவரது மனைவி கௌசல்யா. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குவைத் நாட்டில் உள்ள பொறியியல், பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தில் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வந்தார் சந்தான செல்வம். சந்தான செல்வம் தங்கியிருந்த இடத்தில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையின் உதிரிபாகம் ஒன்று விழுந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சந்தான செல்வம் உயிரிழந்துள்ளார். இச்செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த சந்தான செல்வத்தின் குடும்பத்தினர் உடனடியாக அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என கூறி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனை சந்தித்து கண்ணீருடன் கோரிக்கை மனு அளித்தனர். வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் அமெரிக்கனுடைய ஆர்மியுடைய இது இருந்திருக்கு. அதில் குண்டு போட்டதனுடைய ஒரு பகுதி வந்து விழுந்ததில் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு அங்கேருந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பூத உடலை கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக இப்போதைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில்களில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நந்தியம்பெருமானுக்கு விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சம்பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம்பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள், வில்வ இலைகள், அருகம்புல் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அரோகரா முழக்கங்களுடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் இரும்பு வேலியை யானை ஒன்று தாண்ட முயன்ற காட்சிதான் இது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுவட்டார பகுதிகளை ஒட்டிய வனப்பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் வெளியேறும் யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்தன. இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்டுக்கல் பகுதியில் இருந்து மருதமலை வனப்பகுதி வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் இரும்பு வேலி அமைக்கும் பணியை தொடங்கியது. இரும்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மருதமலை வனப்பகுதியில் இரும்பு வேலி ஒன்றை யானை ஒன்று தாண்ட முயன்றது. அப்போது அந்த வழியாக வந்த வனத்துறையினர் யானையை கண்டதும் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தவறுதலாக செலுத்தப்பட்ட ஊசியால் 4 மாத பச்சிளம் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை சென்ட்ரல் கல்லறை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், சுஜித்ரா தம்பதியினரின் 4 மாத குழந்தை காய்ச்சல் காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் குழந்தைக்கு ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் சில நிமிடங்களிலேயே குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோரும் உறவினர்களும் அதே வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 8 வயது சிறுவனுக்கு செலுத்த வேண்டிய ஊசியை தவறுதலாக 4 மாத குழந்தை செலுத்தியதால் தான் குழந்தை உயிரிழந்ததாக கூறினர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட செவிலியர்களையும் மருத்துவரையும் கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து உறவினர்களுடன் வழக்கறிஞர்கள் சிலரும் மறியலில் ஈடுபட்டதால் காவலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நடத்தப்பட்ட மரபணு பரிசோதனை முடிவுகள் சீலிட்ட கவரில் மத்தியஸ்தரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இடையில் மத்தியஸ்தம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை மத்தியஸ்தராக நியமித்தது. வழக்கு விசாரணையின் போது தனது குழந்தையின் தந்தை
தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என நிரூபிக்க அவருக்கு மரபணு சோதனை நடத்துமாறு ஜாய் கிறிசில்டா தரப்பிலும் அதற்கு தயார் என ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மரபணு சோதனை முடிவுகள் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் முன் சீல் வைத்த கவரில் ஒப்படைக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ஆணையர் தெரிவித்தார். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தனக்கு 6 கோடியே 26 லட்சம் ரூபாய்க்கு சொத்துகள் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த நிதியாண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் 30,94,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் 5,33,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் 10,000 ரூபாய் ரொக்கமாக கையிருப்பில் இருப்பதாகவும் மனைவியிடம் 40,000 ரூபாய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிடமும் கார், இருசக்கர வாகனம் போன்ற எந்த வாகனங்களும் இல்லை எனவும் பரஸ்பர நிதிகள், பத்திரங்கள், பங்குகள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சேமிப்பு கணக்கில் 64,000 ரூபாயும் தேர்தல் செலவுக்காக TMB கிளையில் 10 லட்சம் ரூபாயும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மனைவியின் வங்கிக் கணக்கில் 47 லட்சம் ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னிடம் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் எதுவும் இல்லை என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மனைவியிடம் 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 720 கிராம் பழைய தங்க நகைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பெயரில் 2 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் மனைவி பெயரில் 2 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அசையா சொத்துகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் 5,72,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலமும், திருவாரூரில் 1 கோடியே 12 லட்சம் ரூபாய்க்கு வேளாண் பயன்பாடு இல்லாத நிலமும் இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக எத்தனை அணிகளாக தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் திமுக தான் சாம்பியன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியின் திமுக வேட்பாளரும் துணை சபாநாயகருமான கு. பிச்சாண்டியை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு வழங்கப்பட்டக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டவர் மாநில அளவில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் எடுத்துரைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக கூறிய உதயநிதி மத்திய அரசின் நிதி மட்டும் வருவதில்லை என்று விமர்சித்தார். எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் நிச்சயம் வெற்றிடும். அது பேர் சைனா மேக்னு சொல்லுவாங்க, அது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக ஒரு கூட்டணியை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா மேக்காக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு எந்த கேரண்டியும் கிடையாது என்றும் உதயநிதி கூறினார். ஊழல் செய்வதற்காக திமுக 8,000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றஞ்சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டு கடையநல்லூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அறிவித்துள்ள 8,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கும் கூப்பன் திட்டம் ஊழல் செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. உண்மைதானே? ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும்படி EPS கேட்டுக் கொண்டார். தன் பரப்புரையை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கழுகுமலை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் சோதனையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா தலைவர் விஜய் தனது தந்தை, தாய், மனைவி மற்றும் மகன், மகளுக்கு பல கோடி ரூபாய் கடன் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கடன் கொடுத்தவர்களின் விவரங்களை விஜய் தெரிவித்துள்ளார். அதில் தந்தை SA சந்திரசேகருக்கு 3 கோடியே 2 லட்சம் ரூபாயும், தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாயும், மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியே 6 லட்சம் ரூபாயும் கடனாக கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாயும், மகள் திவ்யா சாசாவுக்கு 4,60,000 ரூபாயும் கடனாக கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளரும் நீண்டகால நண்பருமான N. ஆனந்திற்கு 3 கோடி ரூபாயும், தயாரிப்பாளர் V. ரவிச்சந்திரனுக்கு 5 கோடி ரூபாயும் கடன் வழங்கியிருப்பதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார்.
லயோலா கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பை முதலாண்டிலேயே நிறுத்திவிட்ட தான் விஜய் வித்யாசிரம் பள்ளியில் தாளாளராகவும் ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் மேலாண் இயக்குநராகவும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். விஜயின் வருமான வரி நிலுவை 2011-2012 ஆண்டில் 91.3 லட்சம் என்றும் 2022-2023 ஆண்டில் 14.13 லட்சம் என்றும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாராய கடை மூடாமத்துக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, வன்முடர்வு. இவர் 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான், 60 வயசுக்கு அம்மாவை கற்பழிச்சு கொள்றான். இது தொடரணும்னா அதுக்கே போடும். சூரிய ரெட்டலை மொட்டலைக்கு போடும். கூடாதுன்னா உன் பிள்ளைக்கு விவசாயிக்கு போடும். ஃப்ரிட்ஜு அது வேணும்னா அவருக்கு போடும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற காய்கறி பருப்பு அரிசி வேணும்னா. காரைக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அந்த தொகுதி வேட்பாளருமான சீமான் விடுத்த வேண்டுகோள்தான் இது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழில் ஆங்கிலம் கலந்து பேச அனுமதிக்க மாட்டோம் என்றும் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒரு வார்த்தை இங்கிலீஷ் சொன்னா தூக்கினேன். தம்பி, படத்தில் ரத்தம் சிந்த வெட்டி சாய்க்கிறது மட்டும் வன்முறை அல்ல. முத்தையன் அன்னை தமிழை சிதைத்து அடிப்பது கொடுமையான வன்புணர்வும் ஆக கொடுமையான வன்முறை. அதை ஒரு மான தமிழன் பொறுக்க மாட்டான். டெல்லியில் சிறந்த கல்வியை வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சாராய ஊழல் என்று கூறி முடக்கிவிட்டதாகவும் நல்லவர்களை வரவிட மாட்டார்கள் என்றும் சீமான் ஆவேசமாக கூறினார். ஜெய்ப்பூரில் யானைக்கு இளஞ்சிவப்பு வண்ணம் பூசப்பட்டதால் வெடித்த சர்ச்சை, திருப்பதியில் போலி நகையுடன் உலா வந்த நபர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நக்சல்களுடன் தொடர்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அமித்ஷா பாரத் ஜோடோ யாத்திரையில் பல நக்சல் முன்னணி அமைப்புகள் பங்கேற்றதற்கான பதிவுகள் இருப்பதாக தெரிவித்தார். 2010 ஆண்டு ஒடிசாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நக்சல் ஆதரவாளர் லாடோ சிகோகாவுடன் ராகுல் காந்தி ஒரே மேடையில் வீற்றிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். मैं अब उनके नेता की बात करना चाहता हूं, राहुल गांधी जी। राहुल गांधी जी अपने लंबे राजनीतिक करियर में कई बार नक्सलों और उनके हमदर्दों के साथ देखे गए. 1970 முதல் தற்போது வரை நக்சலிசத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாகவும் அமித்ஷா கூறினார். இந்தியாவின் எதிர்காலத்தை பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி கோட்டயத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது அவர் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை கடுமையாக சாடினார். You are aware that Mr. Narendra Modi is a compromised Prime Minister. If you see the details of the US-India deal, you will find that no Indian Prime Minister could sign this deal unless he was compromised. நமக்கு விருப்பமானவர்களிடம் எரிபொருள் வாங்க முடியாது என்ற சூழல் வெட்கக்கேடானது என்று ராகுல் காந்தி காட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவேற்றக்கூடிய ராகுல் காந்தி ரூபாய் மதிப்பு சரிவு, பங்குச்சந்தை சரிவு, வேலையின்மை, எரிபொருள் பற்றாக்குறை, வருமானம் குறைவு உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு இந்தியாவின் எதிர்காலத்தை பிரதமர் நரேந்திர மோடி சரணடைய செய்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். ప్రసాద్ గారు ఊరు మండపేట తమరు శ్రీవారి ఆలయం ఎదురుగానున్న ప్రసార కేంద్రం వద్దకు వచ్చి వెంకట ప్రసాద్ మరియు లక్ష్మీదేవి గారు ఊరు రాయచూరు ஏழுமலையானை பிரமிக்க வைக்கும் அளவுக்கு திருப்பதியில் நடமாடும் நகை கடையாக உலா வந்த நபர் அணிந்திருந்த நகை போலி என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றிருந்தார். தங்கம் விற்கும் விலையில் உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை கிலோ கணக்கில் போட்டுக்கொண்டு வலம் வந்தார். நகை பிரியர்களும் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த தகவல் டெல்லியில் உள்ள வருமான வரித்துறைக்கு தெரியவர நேரில் சென்று சுரேஷ்குமாரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் அணிந்திருந்த நகைகள் அனைத்தும் தங்கம் அல்ல, போலி என்பது தெரிய வந்தது. அத்தனையும் நடிப்பா என நடமாடும் நகை கடைக்காரரிடம் அல்லலோகப்பட்ட அதிகாரிகள் இப்படியும் ஒரு விசித்திர ஆளா என புருவத்தை உயர்த்தினர். கோல்டுமேன் என்ற புனைப்பெயரில் ஆந்திரா, தெலுங்கானாவில் கட்ட பஞ்சாயத்து நடத்தி வரும் இவர் கடந்த 6 ஆண்டுகளாக வருமான வரி கூட செலுத்தவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் இரவு முழுவதுமாக இடைவிடாமல் பனிப்பொழிந்த காட்சிதான் இது. மணாலி, ரோத்தாங் பகுதிகளில் புதிதாக பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. ரோத்தாங் கணவாய்க்கு அருகில் உள்ள அட்டல் சுரங்கப்பாதை பகுதியில் பனிப்பொழிவு காரணமாக அந்த பகுதியில் வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறைந்தது. இதேபோன்று யூனியன் பிரதேசமான லடாக்கில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியது. இதனால் திரும்பும் திசையெல்லாம்
வெண்போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. காஷ்மீரில் பீர்பஞ்சால் மலைத்தொடரில் பனிப்பொழிவை ரம்பன் பகுதியில் இருந்தபடி சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப், மியாமியில் கண்மூடித்தனமாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்கா நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் உடனடியாக உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் ஈரானின் வாழ்வாதார கட்டமைப்புகளை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் தொடங்கி 2 மாதங்களை கடந்த சூழ்நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேலும் எரிசக்தி மற்றும் மின்சார நிலையங்களை தாக்குவோம் என்றும் எச்சரித்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்கா நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் விரைவில் முடிவு எட்டாவிட்டால் அனைத்து கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட பொது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் ஹஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரானிய ஏவுகணை தாக்கியது. இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஐநா தயாராகி வருவதாக குற்றம் சாட்டிய ஐநாவின் மூத்த தூதர் முகமது சஃபா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கிடையே குவைத்தில் நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்த முதுகுளத்தூரை சேர்ந்த சந்தான செல்வத்தின் உடலை தாய்நாடு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சந்தான செல்வத்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய குவைத்தின் மத்திய பிணவரைக்கு சென்ற இந்திய தூதர் பரமிதா திரிபாதி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் அவருடைய குடும்பத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது.